சர்ச்சு ஸ்ட்ரீட்டில் சன் ஜுவல்லரி இருக்குங்க. அங்கே வந்து நகை வெள்ளி விற்க போகிறாங்க. சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு அப்பா இருப்பாங்க, அவங்க சன் இருப்பாங்க. சூப்பர் டைப்பு. கண்டிப்பாக சன் ஜுவல்லரியில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே தான் இருக்குது சர்ச் ஸ்ட்ரீட்டில். அட்ரஸில் மேலே போட்டிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்கள் லைட் இஸ்மாயில். டபுள் அக்குபஞ்ச் படம் பார்க்க வந்திருந்தேன். படம் வந்து நான் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ சொல்கிறேன். வெயிட்டிங் ஃபார் யூ. பட் இங்கே மக்கள் படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் சில பேர் சில பேர் நல்லா இருக்குது அப்படின்னாங்க, சில பேருக்கு ஆவரேஜ் அப்படின்னாங்க. அவ்வளோதான், இதை பற்றி ஒன்றும் சொல்ல விஷயம் இல்லை. ஆனால் படத்தில் நான் பார்த்தாச்சு. கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நான் இந்த இடத்துலையே போட்டலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து மூவி பப்ளிக் ரிவ்யூவோடு இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து மூவி ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? ஓகே. படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? It's nice, very nice. படம் எப்படி சார்? ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? ஓகே ப்ரோ, சூப்பர். படம் எப்படி? படம் எப்படி சார்? பரவாயில்ல, பார்க்குற மாதிரி இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா என்ன மெசேஜ் சொல்றாங்க படத்தில்? பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? ஓகே, நல்லா இருக்கு. ஹாய் கைஸ், நான் உங்கள் லைட் இஸ்மாயில். டபுள் அக்குபஞ்ச் படம் பார்த்தாச்சு. இந்த படத்தை ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். படம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னா ஹீரோயின் படத்தில் மெயின் கேரக்டர், ஓகேவா? இப்போ அதை எப்படி கொண்டு டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு புள்ள பிறக்கும் போது ஆண் குழந்தையாக பிறக்குது, கொஞ்சம் அப்புறமேல த்ரீன்னு பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு வந்து பெண் குழந்தையாக மாறிடுது. இதை ஒரு கான்செப்டாக எடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேருக்குமே இருக்கிற லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பகல் நேரத்தில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இருப்பார். 6 மணிக்கு மேலே வந்து ஹீரோயினாக மாறிடுவார். இதுக்குள்ளே ரெண்டு பேருக்கு லவ் வரும். அந்த லவ் எப்படி சக்ஸஸ் ஆச்சு, என்ன ஆச்சு, எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ரிவ்யூங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃபும் ஸ்லோ தான். எமோஷனல் இருந்தாலும் நமக்கு ஒட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, அது டம்மி ஃபைட் சீன் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படத்தை வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். குஷ்பு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 25 பேர், நான் சேர்த்து 26 பேர் தான் படம் பார்த்தோம். ஆக்சுவலாக அவ்வளோன்னா ஒரு எப்படின்னா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப திருப்திகரமான படமாக இல்லை. ஆக்சுவலாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய சொன்னால் அப்புறம் நீங்கள் பார்க்க போக மாட்டீங்க. அதனால் வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக எல்லா படமும் எல்லா திரையிலும் ஓடணும், அதுதான் மெயின், ஓகேவா? இப்போ வந்து 25 பேர் 26 பேர் தான் அந்த படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போய் பாருங்கள். நான் சொன்னது அப்படி இருக்கான்னு பாருங்கள். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹீரோ நடிப்பு, மடித்தவங்க எல்லாம் நடித்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆக்சுவலாக மியூசிக் பரவாயில்ல. மற்றபடி பார்க்குற மாதிரி இதில் சில கிளாமர் சீன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ரிவ்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஈவினிங் நாகப்பட்டினம் போய் ஆக்சுவலாக 6 மணி ஷோக்கு படம் பார்க்க போகிறோம். ஹபீபி தான் சூப்பர் படம். ஆக்சுவலாக நான் வந்து ஏற்கனவே பேசியிருப்பேன். கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக ரிவ்யூ கேட்ட அனைத்து இதயத்தில் குடியிருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாய்.